தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவில் அடுத்த வாரிசுக்கு பதவி வழங்கப்பட்டது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுகவில் அடுத்த வாரிசுக்கு பதவி வழங்கப்பட்டது. திமுக கருணாநிதி முதல் தலைவர், அதனுடைய அடுத்த வாரிசு மு.க.ஸ்டாலின், அதற்கடுத்தது மூன்றாவது வாரிசு உதயநிதி ஸ்டாலின், தற்பொழுது நான்காவது வாரிசுக்கு பதவி வழங்கப்பட்டுள்ளது. அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மகன் இன்பநிதி ஸ்டாலினுக்கு பதவி வழங்கப்பட்டுள்ளது. இது திமுகவில் அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமே கிடையாது. ஏன்னா திமுக கருணாநிதி குடும்ப கட்சி, அதில் எந்த மாற்றம் கிடையாது. அந்த திமுகவில் தெலுங்கர்கள் தான் உயர் பதவிக்கு வர முடியும், தெலுங்கர்கள் தான் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் பதவி வைக்க முடியும். அது நம்ம அனைவருக்கும் தெரிந்ததே. இப்பொழுது திமுகவின் நான்காவது வாரிசாக இன்பநிதி ஸ்டாலின் களமிறக்கப்பட்டுள்ளார். ஆம், அதற்கு முன்னோட்டமாக அவருக்கு கட்சியில் பதவி வழங்கப்படவில்லை, கலைஞர் டிவி நிர்வாக பொறுப்பில் நியமிக்கப்பட்டுள்ளார். அதாவது திமுக கருணாநிதி குடும்பத்தின் ஒரு சொந்த டிவியான கலைஞர் டிவி, இந்த கலைஞர் டிவியின் நிர்வாக இயக்குனர் பொறுப்பில் இன்பநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட்டுள்ளார். காலை 11 மணிக்கு வேலைக்கு வருவார், சாயந்தரம் 6 மணிக்கு அவர் வீடு திரும்புகிறார். ஆக கலைஞர் டிவி நிர்வாக பொறுப்பு இன்பநிதி ஸ்டாலினுக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. விரைவில் அவருக்கு கட்சியில் மாணவர் அணியிலோ இளைஞர் அணியிலோ அவருக்கு பதவி வழங்கப்படலாம். 25 வயது ஆகிவிட்டால் வருகிற சட்டசபை தேர்தலில் போட்டியிடக்கூட வாய்ப்பு வழங்கப்படலாம். அல்லது 21 வயது நிரம்பிவிட்டால் சென்னை மாநகராட்சி தேர்தலில் அவர் களமிறக்கப்பட்டு மேயர் பதவி வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. சென்னை மாநகராட்சி மேயர் பதவி இன்பநிதி ஸ்டாலினுக்கு வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. படிப்படியாக சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், துணை முதலமைச்சர் பதவி இன்பநிதி ஸ்டாலினுக்கு வழங்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. தற்பொழுது இன்பநிதி ஸ்டாலின் கலைஞர் டிவி நிர்வாக இயக்குனர் பதவி அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது.